ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே எழுந்தருளிய சிவபெருமான் இத்தனை நூற்றாண்டாக திருநாமம் இல்லாமலேயே இங்கே எழுந்தருளி அருள் பாவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த குடமுழுக்கு விழா எடுத்து நடத்த வேண்டும் என்று மடத்து நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மடத்து தலைவராக இருக்கக்கூடிய ஜெயபரக ஐயா, பொருளாளர் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி ஐயா, செயலாளர் குப்புசாமி ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் கூடி பேசி இந்த குடமுழுக்கை இங்கே நடத்த வேண்டும், அங்கே இருப்பதெல்லாம் குறிப்பிட்டு முழுமையாக குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் விண்ணப்பமாக வைத்து இத்தனை நூற்றாண்டுகள் இங்கே எழுந்து அருளக்கூடிய சிவபெருமானுக்கு திருநாமம் சூடாமல் இருந்ததை இந்த குடமுழுக்கு விழா இங்கே எழுந்தருளிய சிவபெருமானுக்கு அண்ணாமலையார் என்ற திருநாமத்தை இங்கே சூடி இருக்கிறார். இந்த அண்ணாமலையார் நம்மளுடைய ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து இங்கே வருகின்ற பொழுது அதனுடைய வரலாறு ஒருவேளை குப்புசாமி இவர்களுக்கு தெரியும், அடி எனக்கு தெரியல. அங்கிருந்ததா இந்த சிவபெருமான் என்று அடி எனக்கு தெரியல. ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் இந்த நம்மளுடைய அப்பர் மடம் அங்கே தான் இயங்கி கொண்டிருந்தது. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பரிவர்த்தனை செய்து இந்த இடத்தை நமக்கு கண்டதால் இங்கே அப்பர் மடம் இயங்கி கொண்டிருக்கிறது. இங்கே எழுத்தருளக்கூடிய சிவபெருமானும் நால்வர் பெருமான்கள் மற்றும் கணபதி முருகப்பெருமான் இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். அங்கே நாளை மறுநாள் அவர்கள் எல்லோருக்குமே நீராட்டு விழா நடைபெறப் நன்னீராட்டு விழா மிக அற்புதமாக நடைபெறப் போகிறது. அதிகாலை 4:30 6 மணிக்குள்ள நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடந்து அந்த நன்னீராட்டு விழாவிலே தான் காலையில் 4:06 நன்னீராட்டு விழா முடிந்த பிறகு காலை 9 மணிக்கு நம்மளுடைய திருவாசக தெய்வீக மாநாட்டான துவக்க நேரம் அந்த நேரத்தை தான் கொடுக்கப்படும். ரெண்டும் ஒரே நாள் அவருடைய உலகத்தை கொடுக்கப்பட்டாங்க. நினைச்சா கூட நம்மளால் நடத்த முடியுமா? நாம நினைச்சாலும் அதை நடத்திவிட முடியுமா? குடமுழுக்கு விழா ஒன்றும் இந்த திருவாசக தெய்வீக மாநாடு துவக்கம் இரண்டும் ஒரே நாளில் அமைவது அப்பர் பெருமானும் மாணிக்க வாசகர் வாழ்ந்த காலத்தில் ஒன்றாக வாழவில்லை இருந்தாலும் நாம் அப்போது மணிவாசனுக்கு சேர்த்து இருக்கிறோம். அப்பர் திருமணம் இரண்டு அப்பாவை மணிவாசனை சேர்த்து இந்த வரவேற்பு